ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போகிறோம்? சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். சண்டே சமையல் வந்து நம்ம வந்து இங்கே தான் வீடியோ எடுக்கிறோம். திடீர்னு பார்த்தா லாஸ்ட்டில் எண்டில் வந்து ஊருக்கு போயாச்சு. ஏன்னா டக்குன்னு ஊருக்கு கிளம்புற சுச்சுவேஷன் ஆகிட்டா நான் ஊருக்கு கிளம்பியாச்சு. சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தோம். ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தோம். 1/2 கிலோக்கு ஒரு 5 மீன் வந்துச்சு. நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு குழம்பு வைக்கலான்ட்டு. திடீர்னு பிளான் வந்து ஊருக்கு போகிற வந்துருச்சு. ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஊருக்கு கிளம்பியாச்சு. மீன்லாம் வந்து பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டு ஐஸ் கட்டிலாம் போட்டு எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் மசாலா ஐட்டம் அங்கே மசாலாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம் அதெல்லாம் எடுத்துகிட்டு பாத்திரம்லாம் அங்கே இருக்குது. ஆனால் மசாலா ஐட்டம்லாம் அங்கே அதிகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மசாலாலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மீன் கொஞ்சம் ஐஸ்லாம் போட்டிருக்கேன். தக்காளி, மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஒவ்வொரு பாக்ஸில் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது ஊரில் தான் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஊருக்கு வந்தாச்சு. வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துதான் அதுக்கு தான் சமையல் ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து பெரிய பெரிய பாத்திரம் தான் இருக்குது. சின்ன பாத்திரம்லாம் நம்ம அங்கே தான் இருக்குது. இங்கே பெரிய பெரிய பாத்திரம் இருக்குது. சரி இதிலே ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு குழம்பு வச்சாச்சு. பக்கத்தில் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடும் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே சூப்பராக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம் இது மட்டும்லாம் நல்லாயிருக்கும். வயல்லாம் நிறைய இருக்கும் இங்கே. இப்போ வந்து வழக்கம் போல் குழம்பு வைக்கிறது தான். கடாயை குண்டான் சூடாகணுன்னா எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கடுகுலாம் இங்கே இருக்கும். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அவசரம் ஏன்னா சாப்பிடவே இல்லை. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிடலாம். சாப்பிடவே தான் சரியான பசி. எனக்கு இந்த ஒரு வாரமாகவே உடம்புக்கே முடியல. அந்தளவுக்கு வந்து தலைவலி, சரியான தலைவலி பாரமாக இருக்குது. நானும் ஆவி பிடிச்சிட்டு என்னென்னவோ பண்ணிவிட்டேன், சரியாகவே இல்லை. இதெல்லாம் வீட்டில் உள்ள மிளகா தான். நம்ம வீட்டில் நிறைய பச்சை மிளகா இருக்குது. அது வந்து பழுத்த மிளகாலாம் எடுத்து காய வச்சுருக்கோம். கருவேப்பிலைங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். ஏன்னா மரம் இருக்குது பக்கத்தில். எல்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. அதிகம் கடையில் வாங்க தேவையே கிடையாது. எல்லாமே வீட்லேயே இருக்குது. ஒரு பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஊருக்கு போகலாம் எடுக்கலாம். ஏன்னா இருட்டாயிடுச்சு. நான் 5 எங்கள் வீட்டை விட்டு 3 மணிக்கு கிளம்பணும். 3 மணிக்கு கிளம்பிட்டு இங்கே தான் போகிற 1 ஹவர் விட்டு அங்கே போய் ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்தா இப்படியே ஒரு 5:30க்கு தான் சமைக்க ஆரம்பித்தேன். சமைச்செல்லாம் முடித்து சாப்பிட்றதுக்கு மணி 7:30 ஆயிடுச்சு. சமைச்சு சாப்பிட்றதுக்கு 7:30 ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டன் வந்தாச்சு. ஒரு 10 மணி போல் கிளம்புனோம். 10 மணிக்கு கிளம்பிட்டு இங்கே ஒரு 11 மணி 12 மணி போல் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு அர்ஜென்ட் வேலையாக தான் டக்குன்னு போயிருந்தோம். போயிட்டு வேலை முடிஞ்சிச்சு வந்தாச்சு. இன்னும் 1 மாதம் தான் நம்ம இங்கே இருப்போம். ஏன்னா அங்கே போயிடுவோம். வீடு வந்து காலி பண்ணிவிட்டு சொந்த வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு பிளானு. அதனால் சொந்த வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. முன்னாடிலாம் இந்த இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கேயே போயிடலாம். இன்னும் 1 மாதம் தான். பொங்கல் கழிச்சு நம்ம வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போய் நிறைய வீடியோ நிறைய புதுசான வீடியோலாம் நிறைய பார்க்கலாம். நான் எப்போடா அங்கே போகலான்ட்ருக்கேன். ஏன்னா இங்கே வந்து செட் ஆகலை. மீன்ஸ் வந்து அதிகம் எனக்கு உடம்பு தெரியாமல் போகுது. அதனால் வந்து வீட்டை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே முடிவு பண்ணிச்சு. பொங்கலுக்கு அப்புறம் தை மாதத்துக்கு நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து தான் வீடியோ வரும். குழம்பு இந்த அளவுக்கு போதும். கம்மியாக தான் வச்சுருக்கேன். இங்கே சாப்பாடு பக்கத்துலேயே சாப்பாடு வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். இங்கே இருந்தால் நாய் கொஞ்சம் வளர்க்குறோம். டாமின்னு சொல்லிட்டு நாய் வளர்க்குறேன். நான் ஃபஸ்ட்டில் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நான்வெஜ் இல்லாமல் தான் இருக்கும். நம்ம போனால் தான் நான்வெஜ் போடுவோம். அதான் அதுக்கெலாம் சேர்த்து தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது பெரிய குண்டான், பிரியாணி செய்கிற குண்டான் தான் அது. அதிலே குழம்பு வச்சு சின்ன சின்ன பாத்திரம் இங்கே அதிகம் கிடையாது. அதனால் பெரிய பாத்திரத்துலேயே வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். இப்படி தான் கொஞ்சம் அலைச்சலோடு போயிடுச்சு சண்டே வந்து இந்த வாரம். சரியான அலைச்சல். வாய்ஸே அவ்வளோ டல்லாக இருக்கும். சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து கிளைமேட்டும் சரியில்லை, எனக்கு உடம்பும் சரியில்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியல. எதுனா ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகவே மாட்டேங்குது. மீன் சேர்த்தாச்சு. மீன் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இல்லாமல் ஐயப்பங்களுக்கு மாலை போடுவாங்க, கம்மியாக தான் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அதிகமான ரேட்டு தான் இங்கெல்லாம். நம்ம வந்து நாலுலேருந்து கார்த்திகை 1லேருந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இன்னையோட லாஸ்ட்டு. அதனால் சண்டேயோட முடிச்சாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி திங்கட்கிழமை தான் இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது வேலை. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாப்பாடு ரெடி ஆச்சு. சாப்பாடு வடித்து நம்ம சாப்பிட வேண்டியதான். இங்கே வந்தால் இலையில தான் சாப்பாடு. இலையை போட்டாச்சு. மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம வீட்டிலேருந்து இந்த சிம்பிளான சங்கரா மீன் குழம்பு தான். சூடான சாப்பாடு நல்லா ருசியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஓகே, சாப்பிட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஓகே, பை.